ஏதாவது ஒரு ஊரினுடைய பெயரை சொன்னால் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஒன்றோ ரெண்டு விஷயங்களோ நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் மைசூர்னு சொல்லி பாருங்கள், மைசூர் பாக்கு, மைசூர் ரசம், மைசூர் மசால் தோசை, மைசூர் போண்டா, மைசூர் சில்க்கு, மைசூர் சந்தனம், மைசூர் பேலஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வருங்க. அந்த அளவுக்கு மைசூர் பாரம்பரியமும் சுவையும் நிறைந்த ஊர். நான் இப்போ இருக்கிறதும் மைசூரில் தான். மைசூருக்கு ஸ்வாகதா. கிபி 350 முதல் 1000 வரை கர்நாடகாவின் பல பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் கங்க மன்னர்கள். 4ஆம் நூற்றாண்டில் அவர்கள் தலைக்காட்டை தலைநகரமாக கொண்டு மைசூரை சுற்றி பல பகுதிகளை ஆண்டனர். அது மேற்கு கங்க ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கங்க மன்னர்களுக்கு பிறகு சோழர்கள், அவர்களுக்கு பிறகு சாளுக்கியர்கள், ஹோய்சியாளர்கள் ஆட்சி மாறியது. ஹோய்சியாளர்கள் ஆட்சியில தான் மைசூர் பகுதிகளிலையும் சாமுண்டி மலை மேலையும் கோயில்கள் கட்டப்பட்டன. நான் மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மலையில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி நான் நின்றுக்கிட்டு இருக்கேங்க. இந்த மலைக்கும் இந்த ஊர் மைசூர் என்று அழைக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்தில் மைசூர் மகிசூரு அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவி பாகவத புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது இந்த பகுதிகளை மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஆட்சி செஞ்சு வரான். அவன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனை வதம் செய்வதற்காக துர்க்கையின் அவதாரமாக சாமுண்டீஸ்வரி தோன்றி அவனை வதம் செய்த இடம் இந்த சாமுண்டீஸ்வரி மலை தான். இதுதான் தசராவுக்கும் சொல்லப்படக்கூடிய கதை. இந்த மகிசூரு ஆங்கில கலப்பால மைசூர் அப்படின்னு ஆனதாக சொல்றாங்க. நம்ம சங்க பாடல்கள்லையும் இந்த ஊர் மையூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. என் கூட இருக்கிறது மைசூரை சேர்ந்த பத்மா ஸ்ரீதர் அவர்கள். நமஸ்தே. ಚೆನ್ನಾಗಿದಾ? ஓகே. இப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பஸ்ஸாரு பல்யா. ஓகே, பஸ்ஸாரு பல்லையா தான் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறீங்க. இது வந்து எதோட சேர்ந்து சாப்பிட்றது? இது சாதமோட சாப்பிடலாம், சாதத்தோட சாப்பிடலாம், ராகி முத்தையோட சாப்பிடலாம். இந்த பஸ்ஸாரு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், மெயின் இன்கிரீடியன்ட்ஸு காராமணி, சிறுகீரை. இது ரெண்டு தான் பேஸ் இன்கிரீடியன்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து பஸ்ஸாரில் காராமணிக்கு பதிலாக வேற ஏதாவது வேற என்ன பருப்புனாலும் போட்டு செய்யலாம். அதே மாதிரி கீரையும் நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம். பல்லையால் இது என்னெல்லாம் சேர்ந்துருக்கோம்? வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, சில்லி பேஸ்ட், கொஞ்சமா தேங்காய். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்க போறோம் இல்லையா? காராமணியும் கீரையும் வேக வைக்கணும். தண்ணி இப்போ நிறையவே தண்ணி போடணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது வந்து 2 விசில் வரணும் இல்லையா? 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதற்கு நடுவில் பஸ்ஸாருக்கான மசாலாவை தயார் பண்ணிக்கிறாங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, புளி, தேங்காய் துருவல், மிளகாய் வத்தல், சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல பதமாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இதுதான் பஸ்ஸாருக்கான மசாலா. இதை எடுத்து இங்கே வச்சிடலாமா? ரசத்துக்கான சீசனிங் ஆயில், கொஞ்சம் கடுகு வெடிச்ச பிறகு கருவேப்பிலை, ஆனியன்,
காரத்துக்கு 2 மிளகாய் வத்தல். மசாலா வைக்கலாம். இப்போ நம்ம குக்கர் திறந்துடலாமா? இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டரை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது அதுக்கு பொரியலுக்கு ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ பல்லையாக்கு நீங்கள் இந்த பக்கம் ரெடி பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கடுகு, இது பல்லையாக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் 2, பச்சை மிளகாய் பேஸ்ட் கொடுங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய் பேஸ்ட், இது போதும். கொதிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பஸ்ஸாரு ஒரு பக்கத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? கீரையை நம்ம சேர்த்து கொதிச்ச மாய்ஸ்சரைசரொക്കെ போகணும். ஓகே, அதில் அந்த ஈரப்பதம் அப்படியே போய் கொஞ்சம் பொரியலாக மாறணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும். பல்லையா ரெடி ஆயிடுச்சா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு மேலே தேங்காய் போட போகிறீங்க. மல்லி, தேங்காய் மல்லி. ஓகே ஓகே, இப்போ நம்ம மல்லி, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை மேலே போட்டால் இப்போ நம்மளுக்கு பல்லையா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். பல்லையா அந்த பக்கத்தில் வந்து பசாரு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இந்த பசாரு வந்து இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படியே சைட் டிஷ்ஷாக அந்த பல்லையாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். கன்னடக்காரங்களுக்கு இந்த பஸ்ஸாரும் இந்த பல்லையாவும் பிரதானமான ஒரு விஷயம். இதை சாதத்தோட அப்புறம் ராகி முத்தையோட எல்லாத்தோடையும் சேர்த்தே அவங்க சாப்பிடுவாங்க. இந்த பசாரு அல்லது அந்த பல்லையா அப்படின்னு சொல்கிறது விதவிதமாக பண்ணுவாங்க. வெவ்வேறு பருப்புகளில், வெவ்வேறு கீரைகளில் அப்படின்னு காம்பினேஷனை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் இந்த பசாரும் இந்த பல்லையாவும் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு பசாரும் பல்லையாவும் செஞ்சு கொடுத்த பத்மா ஸ்ரீதருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.